நல்ல ஸ்ட்ராங்காக பேசுகிறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும். ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ் வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams and நான் இப்போது அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். ஐ ஹவ் கம் டு ஃபிட்னஸ். ஸோ மெதுவாக ஒரு one step at a time. பட் பாலிடிக்ஸ் நோ சான்ஸ். மேடம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூங்க. மேடம் நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனு சரிங்களா? ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில்? வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை ஆமாம் 5 வருஷத்தில் சாரி. பட் ஐம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன், சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு it's it's like a private thing. Sometimes you're not always there in town also. So I don't know. Sometimes privately also we vote. As online kuda irukilla. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. ഏറ്റവും പുതിയ വാർത്തകളും വിശേഷങ്ങളും വിരൽ തുമ്പിൽ അറിയാൻ Zee മലയാളം ന്യൂസ് എല്ലാ ഡിജിറ്റൽ പ്ലാറ്റ്ഫോമുകളിലും ലഭ്യം.